அதிலே 6th டேர்ம் 2ல் இயல் 2 மயங்கொலி வார்த்தையிலே இருக்கு பாருங்க. ஒலி மயங்கு கூட்டல் ஒலி. ஒலிகள் ஒரு சில ஒலிகள் என்ன பண்ணும், நம்மளை மயங்க வச்சிடும். ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சொல்கிறோம்ல, இந்தலி இந்தலி இந்தலி, ஒலி ஒலி ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கா? அதான் மயங்கொலிகள். இந்தலி போட்டானது சத்தம், இந்தலினாக்கா லைட்டு, இந்தலினா ஒழிச்சு கட்டுறது, காலி பண்ணுறது. அதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறாங்க. எதெல்லாம் வந்து அந்த மாதிரி மயங்கொலி வருது அப்படின்னு காமிக்கிறாங்க. மேலே உள்ள மனம் மனம், ஆமாவா? ரெண்டுக்கு அர்த்தம் வேறு. மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கிறது. ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. ஆனால் வேறு வேறு அர்த்தம், பொருள் வேறுபாடு. மனம் மனம் என்று வேறு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள். இதெல்லாம் மயங்கொலி. இந்த 3 இது தான் இருக்குது நம்மக்கிட்ட, வேறு எதுவுமே கிடையாது. ஆமாவா? 3 ஒரே மாதிரி தானே இருக்குது. நா நா நா, லா லா லா, ரா ரா, இதெல்லாம் மயங்கொலிகள். எங்கே ஒலி புரைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நா 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 எழுத்துக்கள். இந்த நா இருக்கு இல்லையா, எங்கேருந்து ஒலி பிறக்குதுன்னு சொல்கிறான். இது நல்லா உள்ள நாக்கு பாருங்க, நல்லா மேலன்னம் நல்லா மடிஞ்சு உள்ளே போய் சொல்லணும். அதனால தான் 3 வட்டம் போடுறான். சரியா? இது இந்த இடத்துல இருந்தால் போதும். ஸோ வட்டமே கிடையாது. ஸ்டார்டிங் பல்லோட நுனி இருக்குல்ல, பல்லோட முன்னாடி மேல்வாய் பல்லோட அன்னத்தில் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும். இது கொஞ்சம் உள்ளே போகணும் இந்த நா. அதனால தான் 2 வட்டம் போட்டிருக்கான். இதில் வட்டமே இல்லை. இந்த நாங்கிறது என்னது, நல்லா உள்ளே போய் சொல்லணும். அதனால தான் 3 வட்டம். நாவின் நுனி, நாவோட நுனி இது இருக்கு இல்லையா, மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியில் நல்லா உள்ளே போய் நடுவில் போய் டச் பண்ணும். நகரம் பிறக்கிறது. கரம்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஓசை அந்த நயத்துக்காக கரம் சேர்த்திக்குவோம், காரம் சேர்த்திக்குவோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நாவின் நுனி, நாக்கோட நுனி, மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதி, கொஞ்சம் முன்னாடி நடுவில் படணும். இது கொஞ்சம் முன்னாடி வந்துடணும். நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியில் நா, இங்கே பல் போய் அந்த இதில் அது என்ன பேர், பல் ஒட்டுற அந்த ஈரு அந்த இடத்துல நா. அப்படி தான் உச்சரிக்கணும். நம்ம தப்பாக உச்சரிக்கிட்டோம். நகரம், அதான் இதுக்கு பேர் டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம். அங்கே பார்த்தோம்ல இனமான இதுதான் சொன்னீங்களா நீங்கள், டன்னகரம். இது தன்னகரம், அது வந்து என்னது, ரன்னகரம். ரா மெல்லின எழுத்து, சரி மெல்லினன்றேன், வல்லின எழுத்து, வல்லின எழுத்து, வல்லினரா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இனமான எழுத்து தானே பார்த்தோம்ல, இனமான எழுத்து. இதெல்லாம் இனமான எழுத்து. மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு இணையாக வல்லின உயிர்மெய் எழுத்து வரும். இது 3. க ச ட த ப ர. ஓகேவா? ஞ ஞ ந ந ம ந. இது பாருங்க, இது பக்கத்துலேயே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். டா இது தா நா வச்சுக்கலாம், பாமா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் உள்ளது. ஸோ இதை வந்து நான் டன்னகரம். 3 நா இருக்கா, 3 நாள் பிரித்து சொல்கிறது. நாங்கிறது டன்னகரம்னு சொல்கிறான், இதை தன்னகரன்றான், இதை ரன்னகரம். அவ்வளோதான். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம், அதான் சொல்கிறாங்க. அடுத்தது தன்னகரம், அடுத்தது ரன்னகரம். அப்படி எழுத்து பிள்ளை நீக்கலாமா? இதை வச்சு அழகாக நீக்கலாம். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். முன்னாடி பார்த்தாச்சு போனதில் இனமான எழுத்துலேயே. கண்டம், வண்டி, நண்டு 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது தப்பு. ரான் எழுத்துக்கு முன்னாடி என்ன ஆகும், இன் வரும். ஏன்னா இதோட இனமான எழுத்து இது, இதோட இனமான எழுத்து இது.
நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க. வானம் வெடி, அதே இந்த வானம்னா ஆகாயம். வான வேடிக்கைன்னு சொல்கிறாங்களா, வானம் விட்றாங்கப்பா அப்படிம்பாங்க கிராமத்திலலாம். நம்ம தான் என்ன சொல்கிறாங்களா, வானம் விட்றாங்க, வெடி வானத்தில் போய் வெடிக்கிறதுனால இது வானம் நமக்கு தெரியும். பனி வேலை, இந்த பனிக்கு குளிர்ச்சி. பனி பெய்யுதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ எதோ யூஸ் பண்ணணும், நீ கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. வேலை செஞ்சான் அப்படிங்கிறத எதோ இருக்கணும். இது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழகம், பழக தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐயோ இதெல்லாம் வரல கஷ்டம்னு சொல்லாதீங்க. நம்மளோட தாய்மொழி, ஜப்பானுக்காரன்ட்ட போய் தாய்மொழி தெரியலன்னு சொன்னால் அவ்வளோதான், மூக்கிலே குத்திடுவான். ஆமாம், தாய்மொழி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த விஷயத்தையும் கற்றுக்கலாம் ஈஸியாக. தாய்மொழியில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மற்ற மொழி ஈஸி. அதான் எப்பயுமே சொல்லுவேன், தாய்மொழி வந்துட்டு ஒருத்தனுக்கு வந்துட்டு எப்பயுமே பறவை கால் போன்றது, பறவைக்கு கால் போன்றது. மற்ற மொழியெல்லாம் ரெக்க மாதிரி. பறவைக்கு 2 காலையும் வெட்டி விட்டுருங்க, காக்காய்க்கு எதுக்கு ஒன்று, ரெக்க மட்டும் இருக்கட்டும். அதில் பறக்க முடியுமா பாருங்க, முடியாது. அப்போ தாய்மொழி தெரியாமல் நீ எந்த மொழியை கற்றுட்டாலும் நீ முட்டாள் தான், உனக்கு ஒன்றும் இருக்காது, நீ எங்கேயும் போக முடியாது. பாருங்க அடுத்தது லா லா ழா. இந்த குண்டுலான்னு சொல்லுவோம்ல, அதான் முன்னாடி உள்ளது. அது வந்து பாருங்கள் எங்கே வச்சிருக்கீங்க, அதே மாதிரி தான் போன இது மாதிரியே தான். இந்த லாவுக்கு வந்துட்டு நாக்கோட நுனி பல்லுக்கு கீழே அடியில் தொடணும், ஓகேவா. நான் மேப்பொருளின் அடியை தொடுவதால் லகரம் உருவாகுது. இது வா மாலை இருக்கிறனால அந்த வகர லகரம், வா மாதிரி தானே இருக்கலாம் இந்த லா, வகர லகரம். நம்ம குண்டுலான்னு சொல்லுவோம், ஆனால் சரியானது இது வகர லகரம். அது இனமான எழுத்தை வச்சு அங்கே சொல்லிட்டோம், தன்னகரம் தன்னகரம், அப்புறம் அந்த ரன்னகரம் அப்படின்னு சொல்லிட்டு இனமான எழுத்தை வச்சு சொன்னோம். இங்கே என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது அதை வச்சு சொல்கிறாங்க. இந்த லாவை பல்லுக்கு அடியில் வச்சு தான் உச்சரிக்கணும், இந்த லாவை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போகணும், சரியா. இந்த லாவை நல்லா லா அப்படின்னு பின்னாடி லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்துனா மேலே எந்திரிக்கணும். மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம். இதனை பொது லகரம் என்கின்றோம், பொது லகரம். ஆனால் நம்ம பள்ளிக்கு வரலான்னு சொல்லுவோம், நம்ம பள்ளிக்கு இதுதான் வரும் பொது லகரம். இது வகர லகரம், சரியா. இது சிறப்பு லகரம். ஏன்னா எந்த மொழியிலும் அவ்வளோவா இருக்காது, பழமையான மொழி ஏதோ 1, 2 தான் இந்த லா வருது, இந்த உச்சரிப்பு லா. நல்லா பின்னாடி மேலானத்தினுடைய பின்னாடி போய் என்ன பண்ணுவோம், நுனி நாக்கு போய் தொடரணும். நாக்குன்னு தடித்து நுனி நாக்கில் எல்லாம் மொத்த நாக்கோட இதுமே பண்ணணும். நகர லகரமா, பொது லகரம்னு சொல்லுவாங்க. நான் போல் இருக்குன்னா இன்னொரு இது என்னது, நகர லகரம். நான் மாதிரி தானே இருக்குது, ரைட், அப்படியே யூஸ் பண்ணுங்க நீங்களா. அடுத்து லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். பின்னாடி போய் வருடணும், லா பின்னாடி, அதை சொல்லாம விட்டானுங்க. லகரமும் லகரம் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கின்றோம். மா போல வருவதால் மகர லகரமா, ஓகே ரைட். இது வகர லகரம், சரியா. இது நகர லகரம், இது மகர லகரம், சிறப்பு லகரம். இது பொது லகரம், இன்னொரு பேர் அது கூட கேட்பாங்க. பொருள் வேறுபாடு உணர்க. விலை பொருளோட மதிப்பு, அதே விலை உண்டாக்குதல், விளைவித்தல் அப்படிம்பாங்களா. விவசாய விளை பொருள்னு சொல்கிறாங்களே, விவசாய விளை பொருள் இந்தலாம் போடக்கூடாது. இது விலை, விவசாய விளை பொருளின் விலை பாருங்க, விவசாய விளை பொருளின் விலை. இதுதான் விலை. இது வந்து என்னது, விளைவிக்கிறது, ரைட். விலை விரும்பு, விளைதல்னு சொல்கிறாங்களே, விருப்பம் தெரிவிக்கிறது, விளைகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இலை புரிஞ்சுக்கங்க. அடுத்து இலை தெரியும் நமக்கு, செடியோட இலை, இலைச்சு போகிறது. இது மெலிந்து போதல்.
நூல் இலை அப்படின்னு சொல்கிறாங்களா, இலை, அந்த இலை இது. இலைப்பயிர்னு சொல்கிறாங்களே, இலைப்பயிர், ஃபைபர் கிராப், இலைப்பயிர், எந்தெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இலைப்பயிர், நூல். ஓகேவா? இலைப்பயிர். ரா ரா மயங்கொலிகளில் 3 குரூப் தான் இருக்குது. எது நா. ஓகேவா? நான் இந்த நாவை பின்னாடி இருந்து உச்சரிக்கணும், இந்த நாவை நடுவில் இருந்து உச்சரிக்கணும், இந்த நாவை பல்ல ஒட்டி உச்சரிக்கணும். அடுத்தது லால 3 லா, லா லா லா. இதை முன்னாடி பல்லுக்கு கீழேருந்து உருக்கா, இது நடுவில் இருந்து, இது பின்னாடி இருந்து நல்லா வருடி லா வரணும், லா அப்படின்னு வரணும், தடித்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளோ. அடுத்தது 3வது ரா ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதி, பல்லில் கூட படக்கூடாது, பல்லுக்கு பின்னாடி கிடையாது, மேல் அன்னத்தினுடைய முதல் பகுதி நான் ரா அப்படின்னு. இந்த ரா நடுப்பகுதி, மையப்பகுதி, நடுப்பகுதி. உரசுவதால் ரகரம் உருவாகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கின்றோம். இது இடையின ரகரம். அதான் தப்பாகி போச்சு. ஓகேவா? அதனால தான் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக வர்றதுனால தான் ரெண்டு கோடு வருது. இது ஒரே கோடு முன்னாடி இருந்தே உச்சரிக்குது. இது வல்லின ரகரம், இது மெல்லின ரகரம். சாரி, இடையின ரகரம், இடையின ரகரம். ஏரி, நீர்நிலை. ஏரின்னா என்னது? நீர்நிலை. ஏரினா மேலே ஏறுறது. மயங்கொழி தானே இதெல்லாம். ஏரினா எந்த ஏரிடா அப்படின்னு கேட்பாங்க. கூரை, வீட்டோட கூரை. கூரைனாவே புடவை, கோர புடவைன்ட்டாங்க நம்ம ஆளுங்க. தமிழ் வார்த்தை என்னது? கூரைனாவே புடவைன்னு தான் அர்த்தம். கல்யாணத்துக்கெல்லாம் கட்டுவாங்கள்ல கூரை புடவைன்னு. புடவைனாவே கூரை தான். நம்மளுடைய பழமையான அந்த காட்டனில் நெஞ்ச ஒரு கைத்தறியால் நெஞ்ச புடவை அது. அதை தான் கட்டிட்டு கல்யாணத்துக்கு அந்த பழமையான மெத்தடுன்னா கூரை புடவை. கூரைனாவே புடவை. சரி ஓகேன்னு சொல்கிறோம்ல, அப்படி. சரி ஓகே, ஆமாம் தானே? கேட்ச் பிடி, ஆமாம், ஹிட்டடி. என்ன என்ன வார்த்தை? நடு சென்டர். ஆமாம், இந்த மாதிரி நிறையா. பட் ஆமா, ஆனால் பட்டானா அதெல்லாம் வந்துருச்சு. அப்படியே பட்டுனா என்ன அர்த்தம்? ஆனால் தானே. பட்டுன்னா என்ன அர்த்தம்? ஆனால். அதான் பட்டானால் அந்த பேட்டிலாம் கொடுக்குறாங்க டிவியில் உட்காந்து. நமக்கு அதேமாரி ஆகி போயிடுச்சு. சரி ஓகே, சரி ஓகே, சரினாலும் ஓகேனாலும் ஒன்று தான். அதான் ஓகே சரி ஓகே அப்படி ஆகிப்போச்சு. அது மாதிரி கூரை புடவைன்னு ஆயிடுச்சு. தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட்டு. ஒரே வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதான் புரியாமல் பயன்படுத்துறது. இதெல்லாம் புரிஞ்சு பயன்படுத்தினா என்ன பண்ணுவோம்? தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வார்த்தையை விட மாட்டோம். அது மாதிரி. இதெல்லாம் போய் தொகுத்து பார்க்கலாம் நீங்கள். சிரம் என்பது சிரம். எதில் போட்டிருப்பாங்க? பஸ்ஸில். கரம், சிரம், புறம் நீட்டாது. பஸ்ஸில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவோம்? ஒன்று கரம்னா கை, சிரம்னா என்ன அர்த்தம்? தலை. எந்த தலை? ஃபஸ்ட்டு. இந்த லாவுக்கு என்ன பேர்? வகர நகரம். வகர லகரம். வகர கரை சேர்த்திக்க வேண்டியதான். வகர லகரம். குறில் எழுத்துக்கு கரம் சேர்த்திக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம். காரங்கிறது குறில் நெடில் ரெண்டுக்குமே சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரைட். இந்த தலைன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது இலைக்கு வேறு பெயர் எது? மகர லகரம். வெரி குட். வண்டி இழுப்பது எது? இந்த காலைனா மார்னிங். இவ்வளோதாங்க. புரிஞ்சு படிச்சுன்னா இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு தமிழ்லாம் கஷ்டமே கிடையாது. தாய்மொழி அம்மா கூட பழகிறது ஈஸியாக, அடுத்தவங்க கூட பழகிறது ஈஸியாக. எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட மட்டும் தான் அந்த மாதிரி க்ளோஸாக பழக முடியும், ஈஸியாக பழக முடியும். அம்மாவுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ என்னென்ன சேட்டை பண்ணிச்சு என்ன கண்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிள்ளை இல்லை,
அந்த மாதிரி. அதே மாதிரி நீ என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட இருந்து நிறையா ஈஸியாக அம்மாவை தவிர யாரும் மனைவி குழந்தைகிட்ட கூட நீ அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகும். குழந்தைகிட்ட ஓகே, ஆனால் அம்மானா வேறு. அதான் அது மாதிரி தான் தாய்மொழி. தாய்மொழி தான் பறவை கால் போன்றது, மற்ற மொழியானது இறகு போன்றது. தாய்மொழி இல்லைன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. கடலுக்கு வேறு பெயர். ஆமாம், ஹோமோஃபோன்ஸ். ஆமாம், ஹோமோனா ஒரே மாதிரின்னு அர்த்தம், ஃபோன்னா சவுண்டு, சத்தம். சரியா? அதான் தாய்மொழி தெரிஞ்சுன்னா முடிஞ்சு. இப்போ மயங்கொலி நம்ம என்ன பண்ணுறோம், மயக்குகின்ற ஒலிகள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு பொருள் தரும். அதனால அதுக்கு மயங்கொலி. பறவை, கடலுக்கு வேறு பெயர். இந்த பறவை என்னது, பறக்கிறது. அப்போ இதுதான் பறவை. கடலுக்கு வேறு பெயர். பறவை வானில் ஃபஸ்ட்டு பறந்தது. பறவை இந்தரா அப்படி நான் வச்சுக்கோங்க. இந்த பறந்ததுக்கு என்ன அர்த்தம், பரப்பு, பறந்து விரிந்த. சரியா? அந்த மாதிரி பரப்புலாம், பரப்புக்கு இந்தரா தானே வரும். பறந்து. கதவை மெல்ல திறந்தான். சரியா? திறந்தான். பூ மனம் வீசு. எந்த மனம், இந்த மனம் உள்ளம். வெரி குட். வாசனைக்கு இந்த நான். அடுத்தது புலியின் கண் சிவந்து காணப்பட்டது. ஃபஸ்ட்டு சொல்லா, ரெண்டாவது. குழந்தைகள் டேஸ் விளையாடினர், பந்து விளையாடினர். இது வராது, நமக்கு தான் தெரியுமே. என்னது இது, இணை எழுத்துக்கள் இவங்க ரெண்டு பேரும். சரியா? அதாவது மெல்லின உயிர் எழுத்து, வெள்ளின மெய் எழுத்து, மெல்லின மெய் எழுத்து. அதோட இனமான எழுத்து எது, தா வரிசையில் தான் வரணும். வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். எந்தலா, செகண்டா. இந்த கோலம் உருளை கிடையாது, கோலம்னு சொல்லலாமா, கோல். உருளை கிடையாது. ஐயோ தப்பு. கோலம்னு சொல்கிறாங்களா, பூமியோட ஷேப்பு, அந்த கோலம் இது. அதுக்கு ஷேப்பே கிடையாது, அது வித்தியாசமானது. கோள்களின் வடிவம் கோலம், கோல வடிவம். சரியா? உருளைனா வேற, உருண்டைனா வேற. உருளைனா சிலிண்டர் இருக்குல்ல, இப்படி அந்த மாதிரி இருக்கணும். உருண்டைனா பால். அப்போ பாலுக்கும் கோலத்துக்கும் என்ன வித்தியாசம், ரேடியஸ். ரேடியஸ் சேம். எதுக்கு, பாலுக்கு. எந்த பாலோட மையத்திலேருந்து அதோட வெளியில் இருக்கு இல்லையா, அந்த லெதர் அல்லது அந்த பிளாஸ்டிக்கு, அதோட எல்லை எந்த இடத்துக்கு எடுத்தாலும் ஒரே இதாக இருக்கும். அதே கோலத்தில் அப்படி கிடையாது. சரியா? மையத்தில் இந்த இடத்துல ஆரம் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து ஆரம் கம்மியாக இருக்கும். அதான் கோல வடிவம். இங்கிலீஷில் ஜியாய்டு. கோல வடிவம் என்னது இங்கிலீஷில், ஜியாய்டு. ஜியாகிரஃபி பாருங்கள், நீ எல்லா சப்ஜெக்ட்டும் தெரிஞ்சுக்கின்னா முதல்ல மொழியில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லது எல்லா சப்ஜெக்டும் ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டா மொழியில் நீ ஸ்ட்ராங்காக இருக்க. ரைட். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். சரியா? தொடர்கள் மயங்கொலி பிள்ளைகள் திருத்தி எழுத்து. இதை இப்படி தான் கேட்பாங்க. என்னது, என் வீட்டு. ரைட், என் வீட்டு. ரெண்டு சுழி எண்ணு. இந்த என்னென்ன அர்த்தம், நம்பரு. ரைட். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இப்போ தானே பார்த்தோம் மனம். தேர் திருவிழாவிற்காக, திருவிழாவிற்காக. சென்றனர். இந்த ரா, இந்த ராக்கு முன்னாடி எது வரணும், இந்த இதான் வரணும். அப்படி தான் இலக்கணும். இதுதான் எழுத்து பிழை நீக்கி எழுதுறது இதெல்லாம். ஏன்னா ரா மாறாது. சரியா? அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மெய் எழுத்து என்ன தான் வரணும், அதோட இனமான எழுத்து இதுதான் வரணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு தனியாலாம் படிக்கவே தேவையில்லை. மேக்ஸ் மாதிரியே தான். ரூலை புரிஞ்சுக்கிட்டோம்னா நீ எப்படி வேணாலும் கேளு தம்பி, நான் போடுறேன். வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது.
ஆ பழம்னாவே சிறப்புலா. மகர லகரம் ரெண்டுமே சொல்லி பார்த்துக்குவோம். மகர லகரம் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, ரீகல் ஆயிரும். உடலுக்கு நல்லதா, மிகவும் நல்லது. இதெல்லாம் எழுத தான் ஞாபகம் வரும். மயங்கொலி எழுத்துக்கள் எது? ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்து உச்சரிக்கிறதுலேருந்து போவோம், அப்படி எழுதி பழகலாம். நான் ஆமாம் தானே? ரைட். இதுக்கு என்னன்னா தன்னகரம். தன்னகரம் தானே? அதான் தன்னகரம். இது ரன்னகரம். இது தன்னகரம், இது ரன்னகரம், இது டன்னகரம். இப்படி நீளமாக இருக்கா அப்படி நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது 2 சுழி 2 சுழி. இது ஒத்த கொம்பு, அதை விட்டுருங்க. அப்படின்னா அவ்வளோதான். வேறு யார் இருக்கா? ஃபஸ்ட்டு முன்னாடி உச்சரிக்கிறது யார்? குண்டுலா. நாக்கு முன்னாடி அப்படின்னா வச்சுக்கோங்க. இது வகர லகரம், இது நகர லகரம். நான் மாதிரி தானே இருக்குது. அடுத்து இன்னொன்று லா, இது மகர லகரம். இது வகர லகரம், நகர லகரம், மகர லகரம். இதுக்கு இன்னொரு பேர் பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் சிறப்பு லகரம். ஓகேவா? ஆமாம், கேட்பாங்க. நாக்கோட நுனி எங்கே படணும்னு கூட கேள்வி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரே சுழி, இது 2 சுழி, இது 3 சுழி. நாக்கோட முன்னாடி, சரி, மேல் அன்னத்தோட முன்னாடி, கொஞ்சம் பின்னாடி, அதுக்கு பின்னாடி. அதே மாதிரி இது. அப்புறம் வேறு மயங்குழி என்னென்ன இருக்குது? ரா ரா, அதே கதை தான் இது. இந்த ரா என்னது? என்ன ரான்னு பார்த்தேன். இந்த ராவுக்கு பேர், இந்த ராவுக்கு பேர், இந்த ராவுக்கு பேர் என்ன தெரியலையா? மறந்துட்டீங்களா? இடையின ரகமா? ரைட். எங்கே என்ன இனம்? இது இடையின ரகரம், இது வல்லின ரகரம். இது இடையின ரகரம், இது வல்லின ரகரம். நான் ஆகிய எழுத்துக்கள் பிறகு முறையை கூறுக. நாக்கோட நுனி எங்கே? பல்லுக்கு அடியில், நுனி அடியில். இது கொஞ்சம் நடுவில். இதுதான், இது நடுவில், இது கொஞ்சம் முன்னாடி. அதாவது மேலெண்ணத்தின் முன்பகுதி. இது பல்லுக்கு கீழே, இது இடையில், மேலெண்ணத்தின் இடையில். நுனி நாக்கு உரசணும், சரியா படணும். ரைட், அவ்வளோ. அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோங்க. பொறை உடைமை, ஆசாரக்கோவை, நந்தவனம், முத்தேன். சரியான தொடர் கேட்பான், பார்த்துக்கோங்க. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். சரியான தொடர் எது? மாலையில் காலையில் உதித்து மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். எது கரெக்டு? இதுதான். இப்படிலாம் கேட்பாங்க. இதுதான் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கான். உரையாடலை நிரப்புக. வாங்க மாமா, நலமாக இருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? நான் நலம், நீ எப்படி இருக்கிறாய்? இருவரும் கடை வீதிக்கு செல்வோமா? அப்படியா? செல்வோம். நன்றாக படிக்கிறேன். அப்படியா? ரைட். இங்கே படிக்கல. அப்பா அம்மா எங்கே சென்றுள்ளார்கள்? கடை வீதிக்கு சென்றுள்ளார்கள். அப்படியா? நீ எப்படி படிக்கின்றாய்? அல்லது நீ நன்றாக படிக்கின்றாயா? நன்றாக படிக்கின்றேன் மாமா. அந்த மாதிரி. சரி, அதெல்லாம் திறப்பிக்கங்க.
கல் உண்டு, கல் உண்டு. கல் இல்லை. ஆமாம் ஆமாம், கல் உண்டு. சரியா? இதை பிரிக்கணும். இல் கூட்டல் ஊ மாறும்பொழுது தானே அதுவும் லூவாக மாறிடும். இல் கூட்டல் இந்த இருக்கு இல்லையா இல்லு, அதை பிரித்து இதையும் சேர்த்தனோம்னா என்ன ஆயிரும்? இந்த மாதிரி மாறிடும். கல் உண்டு அப்படின்னு மாறிடும். கல் இல்லை, இல்லு கூட்டல் ஈ. இந்த இல்லும் இன்னொரு இல்லு வருதா, இன்னொரு இல்லு வரணும், இந்த இல்லு சேர்ந்து வரணும் இல். அப்போ ரைட்டு, நல்லா கவனிச்சிக்கோங்க. கல் உண்டு, கல் அங்கேயே தான் இருக்கணும். இதை பிரித்து எழுதுன்னு கேட்பான். கல் கூட்டல் உண்டுன்னு எழுதிடக்கூடாது. கல் கூட்டல் உண்டு அப்படி எழுதிடக்கூடாது, தப்பு. ஓகேவா? இந்த ஊலேருந்து பிரிஞ்ச இல்லு வரணும் நமக்கு. கல் உண்டு தானே இங்கே பாருங்கள், கல் உண்டு. இந்த லூவில் என்ன இருக்குது? இல்லு கூட்டல் ஊ. அவ இப்படி எழுதணும், கல் கூட்டல் இல் கூட்டல் உண்டு அப்படி தான் எழுதணும். நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இல்லு தனியாக நிற்கணும் நமக்கு. அதான் கல் பிரித்து இங்கே தான் இப்படி தான் கேட்பான் உங்களுக்கு. இப்படி கேட்க மாட்டான். இப்படி கேட்டால் கூட எழுதிடுவீங்க இப்படி. அதேமாரி கல் இல்லை அப்படின்னு வருது, கல் தனியாக நிற்கணும். ப்ளஸ் இந்த லீ இருக்குல்ல, லீயில் என்ன இருக்குது? இல்லு கூட்டல் ஈ இருக்குது. அப்போ இங்கே இல்லு வரணும், கூட்டல் இல்லை. இப்படி தான் எழுதணும். இது தான் தப்பு பண்ணுவீங்க மேஜராக. தப்பே வரக்கூடாது. புரிஞ்சதா? ரைட். பல் என்ன சொல்கிறானுங்க? பல்லுண்டு. ஓ அப்படி எழுத சொல்கிறானா? ரைட். இதெல்லாம் சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. பல்லுண்டு, பல்லில்லை. இங்கேயும் அந்த இந்த லூவை பிரிக்கும் பொழுது என்ன பண்ணும்? இல் கூட்டல் ஊ வரணும். பல்லில்லை. அதே கதை ஃபஸ்ட்லேருந்து வரணும், தப்பே வராது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிரித்தெழுதில் இங்கே தான் நீ தப்பு பண்ணுவோம், கரெக்டாக எழுதியிருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். கல் உண்டு, அப்படின்னு கொடுத்துருப்பான். பிரித்து எழுதணுன்னா நான் கல் கூட்டல் உண்டுன்னு எழுதிடுவான், தப்பு. இந்த லூ சரியா? இந்த லூவில் என்ன இருக்குது? இல் கூட்டல் ஊ இருக்குது. அப்படி தான் எழுதணும். கல் கூட்டல் இல் கூட்டல் உண்டு அப்படி தான் எழுதணும். அடுத்தது கல் இல்லை, பல்லில்லை. அடுத்தது மின்னுண்டு. ஆனால் உட்காருங்க, நான் வந்தாருண்ணா. மின்னுண்டு. ஆனால் சரி 9:30 தானே ஆரம்பித்தோம். சரி, மின்னுண்டு. நூறு. மின்னுண்டு, மின்னுண்டு. சாரி, தப்பாக எழுதிட்டேனா? இந்த நூ வரக்கூடாது. மின்னுண்டு. நூ வருதா? ஆமாம், நூ வரணும். மின்னுண்டு. அடுத்து மின் இல்லை. இந்த நீயை பிரிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? பிரித்து எழுதும் பொழுது இன் கூட்டல் ஈ வரணும். ரைட். அடுத்தது மண்ணுண்டு. மண் இல்லை. இந்த நூவை பிரிக்கும் பொழுது மண் கூட்டல் இன் கூட்டல் 3 சொல்லி தான் வரணுமா? மண்ணுண்டு. 3 சொல்லி என்ன போட்டுருக்காங்க? இன் கூட்டல் ஊ. ஸோ உண்டு. இதை பிரிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? மண் கூட்டல் இன் கூட்டல் இல்லை. அவ்வளோதான். இங்கே தான் பிரித்தெழுதல் தப்பே பண்ணுவோம். என்ன பண்ணணும்? இங்கே சேர்ந்து வருதில்ல, இந்த மண்ணுக்கு இது தனியாக வந்துடணும். நீ அதை தனியாக எழுதணும். இந்த நீயை இன்னு கூட்டல் ஈ. ஈ வந்து இல்லையில் கூட சேர்ந்து இங்கே போயிடும். அவ்வளோதான். இதோட ஓவர்.
இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்?